யூடியூபர் இந்தியா அவர் பாரு அவர் எங்க இந்தியா அவர் என்ன பெரியாரா? என்னோட ட்ரீட் தான். நான் இப்போ 200 பேருக்கு நான் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். வணக்கம் உறவுகளே, நான் இப்போ நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்திலேருந்து திருநெல்வேலி போகிற வீதியில். இங்கே ஒரு உலகத்தரம் வாய்ந்த உணவகம் ஒன்று திறப்புலான்னு சொல்லிச்சினோம். அதோட பேர் காலித். இந்த திறப்பு விழாவுக்கு பிரபல முறால் வரை இருக்கிறாருன்னு சொல்லிச்சினோம். இஃப்ரான் என்ற பேரில், அதாவது 4 மில்லியனுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு யூடியூபர் வாரார் இந்தியாவிலிருந்து. அதனை காண்கிறதுக்கு ஏராளமான யூடியூபர்கள், யாழ்ப்பாணம் இலங்கை முழுவதுமான யூடியூபர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நானும் சில சொட்டெடுக்கலாம்னு சொல்லி என்னுடைய மொபைலை தூக்கி பிடிச்சா அதில் பதிவாயின முழுக்க மற்ற யூடியூபர் மாதிரியுடைய மொபைல் போனும் கேமராக்களும் தான். அந்த தெரிகிற ரெட் கலர் டிஷர்ட்டோட அவதான் இஃப்ரான் வியூன்னு சொல்லி பல மில்லியன் பார்வையாளரை கொண்ட யூடியூப் சேனலுக்கு சொந்தக்காரர். அவருக்கு இன்றைக்கு இந்த கடையும் ஃப்ரீயானி சோப்பா இருக்கிறதால இவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள் எவ்வளவு பேர் அந்த இதை பதிவு செய்து கொண்டிருக்கணும் இந்த காட்சியில்னு சொல்லி. அதோட இன்னொரு ஸ்பெஷலும் காத்துட்டு இருக்கிறது. இலங்கையில் 40,000க்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்ட பல மில்லியன் பார்வையாளர் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் பேரை கொண்ட தயிர் சட்டி என்ற பேரில் ஆரம்பிக்கப்பட்ட யூடியூபர் இங்கே நிற்கிறார். அவர் ஒரு சரியான குறும்புக்காரர். அந்த குறும்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இங்கே நின்று படம் ஓட போகிறான். பெரிய ஃபேன் உங்களை பெரிய நெடுக சொல்லி கொண்டிருப்பேன். எங்களுக்கு ஆமாம் ஆமாம், என்னோட ட்ரீட்டு தான். நான் இப்போ 200 பேருக்கு நான் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இர்ஃபான் கொடுக்க போகிறது, நான் தான் கொடுக்க போகிறேன். இது இர்ஃபான் கண்ட படம் பார்த்துக்கங்க. இப்பொழுது காலித் உணவகத்தினுடைய திறப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இங்கே விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விடவும் வாடிக்கையாளர்களும் காத்து கொண்டிருக்கின்றனர். இங்கே என்ன நடக்கின்றது என்பதை பதிவு செய்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். யாழ்ப்பாணத்திலே சமீப காலமாக உயர்தர உணவகங்கள் திறக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற்று வருவதனை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் இன்று காலித் என்ற இந்த உயர்தர உணவகம் திறக்கப்படுகின்றது. இங்கு வருகை தந்த பிரமுகர்கள் மாலை அணிவித்து வரவேற்கப்படுகின்றனர். இன்னைக்கு சும்மா யூடியூபர் இந்தியா அவர் பாரு இந்தியா யூடியூபர் என்ன செய்யறவர்? யூடியூப் வீடியோ செய்யறாரு.
இதெல்லாம் படப்படுத்தி என்ன செய்யறேன் யூடியூப்ல போடுறேன். அதுதான் பன்னெண்டு தானே 11:30. ஆரம்ப நிகழ்வு அனைத்துமே நிறைவேற்று இப்பொழுது வாடிக்கையாளருக்கு பிரியாணி வழங்கப்பட்டிருக்கிறது. இஃப்ரான் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். இங்கே இஃப்ரான் வந்து விட்டார். தொடர்ந்து இணைந்திருங்கள். எப்படி இருக்கீங்க? இந்த ஊரு பதுல்ல இருந்து காலித் பிரியாணி பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா இருக்கா? சூடா இருக்கா? அப்படியா? எங்கேயுமே சாப்பிட்டு மாட்டேன் இந்த மாதிரி பிரியாணி அவ்வளவு டேஸ்ட் சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, பட் உள்ளே போகலாம். என்ன இவ்வளவு க்ரௌடா இருக்கு? இன்ஃபார்மர்ல இருப்பாங்க. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமான செய்தி, துக்கமான செய்தி. நல்லா இருக்கு. கோவமா சொல்றீங்க. உங்களை பார்த்து அதாவது சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்றவர் ஹெல்மெட் போட்டுட்டே பேசுறாப்ல. பங்களாதேஷ் பாம்பு டீம் இருக்கலாம். பாம்பு டீம் நீ வளர்க்கிறதா அப்படி நல்லா இருக்கு. நல்லா பண்ணு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யாழ்ப்பாணம். கொஞ்சம் இருங்க, பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். எங்களுக்கு பிரியாணி கிடைச்சது. ஹாலித் பிரியாணி உண்மையிலேயே டேஸ்ட் தான். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படி ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக வருகுது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஆரம்ப நாளே அமர்க்களமா இருக்கு பாருங்க. எவ்வளவு பேர் பிரியாணி பண்ணி சாப்பிட்றதுக்கு முந்தி அடிக்கணும்னு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்டா தான் இருக்கு. நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இந்த பதிவை மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் கூட்டிக் கொண்டே சாப்பிடுங்க.